மதுரை மாட்டுத்தாவணியில் ஆர்ச் விழுந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த உயிரிழப்பு எவ்வாறு நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் அமைந்திருந்த நக்கீரர் தோரணை வாயிலை இடிக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக அதை இடித்துக் கொண்டிருந்த ஜேசிபி ஆபரேட்டர் மீது அந்த கட்டிடத்துடைய தூண் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய இருவர் மீது 3 பிரிவின் கீழ் மதுரை கோப்புதூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி சாலை பகுதியில் நக்கீரர் தோரண வாயிலானது அமைந்திருந்தது. இந்த நிலையில் அந்த தோரண வாயில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்றைய தினம் அதனை இடிப்பதற்கான ஆயத்த பணிகளானது நடைபெற்றது. நேற்று இரவு காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதிக்கு யாரும் செல்லாமல் இருந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நேற்றைய இரவு அந்த கட்டிடத்தை அந்த நுழைவாயிலை இடிக்கும் பணியானது நடைபெற்றது. இதில் அந்த இடிக்கும் பணியில் அந்த பொக்லைன் ஆபரேட்டராக இருந்தவர் உலகாணி அருகே இருக்கக்கூடிய பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகலிங்கம் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி அந்த கட்டிடத்தில் தூண் விழுந்ததில் அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். பரிதாபமாக உயிரிழந்த அவர் கட்டிட இடிபாடுகளில் இருந்து தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் அருகிலே இருந்த ஒப்பந்ததாரர் நல்லதம்பியும் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் இந்த பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக கூறி மதுரை மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் நல்லதம்பி ஆகிய இருவர் மீதும் பிஎன்எஸ் சட்ட பிரிவான 105, 289, 290 ஆகிய 3 பிரிவின் கீழ் கேப்புதூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அருண்.